வணக்கம் நண்பர்களே. சண்முகம் பரணி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம சமுத்திரபாண்டி நம்ம சிவபாலனை பழியே வாங்கியே தீரணும். என்னோட அக்கா மாதிரி அவன் என்னென்ன ட்ராமா பண்ணி அந்த இசைக்கியே நான் கூட்டிகிட்டு வர வச்சிட்டான். அவன் என்னை நடுங்க வச்சாமல. அதனால் கண்டிப்பாக அவனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு ஏதாவது செய்தால் தான் அந்த வித்தொட்டுக்கு ஏதாவது செய்தால் தான் எனக்கு கரெக்டாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட கொஞ்சம் ரவுடிகளை செட் பண்ணி கொடுக்குறாங்க. ரூபாயை கொடுத்து இந்த பாருங்க, இந்த விஷயத்தில் எனக்கு பேர வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து நம்ம சண்முகமும் பரணியும் தன்னோட அப்பா செய்யற என்னதுன்னு பரணி வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அப்போ ஏதோ ஒன்று பண்ண போகிறான் இல்லை உன் அப்பேன் அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம் அதுக்கு தான் இவன் ரூபாயை கொடுக்குறான், எல்லாமே நல்லா தெரியுது. ஆனால் யாரை பழி வாங்குறதுக்கு பண்ண போகிறான்னு தெரியல. நிச்சயமாக நம்ம ஹாஸ்பிட்டல் தான் கெட்ட போகிறோம்ல, அதை கெடுக்கிறதுக்கு தான் இவன் ரூபா கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் போதை பொருளை நம்ம அவர்கிட்ட வாங்கி தன்னோட வீட்டில் வச்சுக்கிட்டு போலீஸுக்கு அவரே தகவல் கொடுத்து எங்கள் வீட்டில் போதை இது இருக்குது, அதுக்கெல்லாம் காரணம் நான் இந்த சிவபாலன் தான் அப்படின்னு சிக்க வச்சுறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம சண்முகமும் எங்கள் ஸ்கூலில் உள்ள பிள்ளைங்களுக்கும் இந்த போதை பொருள் ஒழிக்கணும். அப்படி இருக்க நேரம் போதை பொருளில் யார் வந்தாலும் சரி அவங்கள விடக்கூடாது அப்படின்னு இருக்க நேரம் தான் அந்த வலையில் நம்ம சண்முகத்துக்கு கூட அவங்க கூட்டு சேர்த்துக்கிட்டு நம்ம சமுத்திரபாண்டியை நம்ம சிவபாலனை சிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம சண்முகத்துக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இதுக்கு தான் என் மாமனார் ரூபா கொடுத்தாராக்கும். அப்போ சிவபாலன் தப்பு பண்ணலை, இவர் வேணுனியே சிக்க வச்சிருக்காரு. அது என் மேலே உள்ள கோபத்தில் தன்னோட மகனையே பழிவாங்க நினச்சிட்டா உங்கள் அப்பன் அப்படின்னு பரண்டிட்டு சொல்கிறாங்க. ஆமாம் இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம வீரா கிட்ட சொல்கிறாங்க, கவலைப்படாதடி, இதை செய்கிறது எங்கள் அப்பா தான், அப்படி எப்படியாவது சிவபாலனை வெளியே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுறா. நீங்கள் என்ன கொண்டு வர்றது, அவனுக்கு நான் கொடுக்க வேண்டிய அப்படின்னு வாரியில் தூக்கி வச்சு நம்ம சமுத்திரபாண்டியனை அடித்து வெளுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டதான் நம்ம செனியன்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பாரு செனியா, நான் எதையாவது பண்ணி அந்த ஒத்த விட்ட ஏதாவது பண்ணணும்ல, எனக்கு அவன் செய்த துரோகம் தான் எனக்கு நினைவுக்கு வந்திருக்கு, அது உங்கள் பையன் தானே ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை செனியா, அதெல்லாம் இல்லை, பையனாக இருந்தாலும் இப்படி என்ன நடுங்க வச்சுட்டாமல, அந்த சண்முகம் பையல் கூட சேர்ந்து அவனை விடக்கூடாது, எதுலையாவது ஒன்று சிக்க வைக்கணும் அப்படின்னு யோசிக்க நேரம் தான் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு உறுத்திட்டு இருக்கு. நம்ம சமுத்திரபாண்டியனுக்கு கொஞ்சம் ரவுடிகளை செட் பண்ணாரு. ரூபா அவங்க கேட்டதை விட கூடையே கொடுத்து இந்த பாருங்க, இந்த விஷயத்தில் எனக்கு இப்போ என் பேர் வெளியே வரக்கூடாது, நீங்கள் பார்த்துக்கிடணும், எங்கள் உயிரே போனாலும் உங்கள் பேர் வெளியே வராது ஐயா அப்படின்னு அவங்க நபர்கள் ரூபாயை வாங்குறாங்க. இந்த சைடு நம்ம சண்முகம் பரணியும் எதேச்சையாக போனவங்க பார்த்துக்கிட்டு எதுக்காக இந்த சமுத்திரபாண்டி ரூபாயை கொடுக்கான், இந்த கேமராயில் பிடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு மொபைலில் பிடிச்சிக்கிட்டு நம்ம முத்துப்பாண்டிக்கு அனுப்புகிறாங்க. ஏதோ ஒரு பிரச்சனையோ அப்போ பண்ணாமல, அதுக்கு இவன் இந்த ரவுடிகளுக்கு ரூபா கொடுக்குறான், இந்த ரவுடிகள் எல்லாம் யார் தெரியுமா அப்படின்னு கேட்க நேரம் இங்கோடி உள்ளவங்க எல்லாம் பக்கத்து ஊரை சார்ந்தவங்களாம் இருக்கும், அதை விசாரிக்க நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி சொல்கிறாப்புல. அப்போனா கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரணி, நம்ம ஹாஸ்பிட்டல் பண்ணல செய்யறதுல இவன் ஏதாவது முடக்குவான் அப்பையும் பண்ணதுக்காக தான் இப்படி ரூபாயை கொடுக்கானோ என்னமோ தெரியல. ஆனால் நம்ம எல்லாரும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கோம். அவன் எந்த எல்லைக்கும் போவான் பழிவாங்க திட்டத்தில், சொந்த பிள்ளைங்களுக்கே கூட சூனியம் வச்சிருவான் அப்பேன் அப்படின்னு சொன்னார். அது தெரிஞ்சது தானே, கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுவான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சிவபாலனை சிக்க வைக்க அந்த ரவுடிக ரூபாயை வாங்கிட்டு அந்த போதை வசத்தை கொண்டு கொடுக்குறாங்க. அப்போ தான் நம்ம சமுத்திரபாண்டி யாருன்னு தெரியாத வரைக்கும் ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க, இந்த பாருங்கள் இந்த வீட்டில் போதை பொருள் இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பூர்னி போலீஸ் அதிகாரிகள் வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. நம்ம பாக்கியம் அதிர்ந்து போய், ஏழை என் பையனே போலீஸ் தான், நீங்கள் எல்லாம் இப்போ எதுக்கு வாங்குறீங்க, உங்கள் வீட்டுக்கு வரணும்னா இங்கே உள்ளுக்கு ஏதோ இருக்குது, என்னல இருக்குது, என் வீட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு நேரம் தான் ஒரு பையிலேருந்து போதை வசத்தை எடுக்கிறாங்க. அப்போ இதை வச்சது இந்த சிவபாலன் தான் அப்படிங்கல அப்படின்னு சிவபாலனை பிடிச்சிட்டு போகிறாங்க. ஐயோ நான் செய்யலை, என்ன விடுங்க அப்படின்னு நல்லா சொல்கிறாங்க. அந்த நேரம் சமுத்திரபாண்டி பார்த்து சிரிக்கிறாங்க. ஏலா ஒத்தொட்டு, நீ செய்த செயலுக்கு பார்த்தியா, உன்னை கம்பி என்ன வச்சுட்டேம்லால, அந்த சண்முகன் பையில கூட சேர்ந்து தானே இப்படிப்பட்ட வேலையை செய்த, அதுக்காக உன்னை
இப்போ கஷ்டப்படுத்துது உன்னை வந்து இனி கஷ்டப்பட்டு கம்பி எண்ணு அப்போ தான் உனக்கு புத்தி வரமுல புத்தி அப்படின்னு வந்து நம்ம சவுந்தர பாண்டியன் வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு சண்முகத்துக்கும் வந்து தகவல் வருது. இந்த போதை பொருள் வந்து கடத்த ஒரு கும்பலை வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னாராம். யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தில் விடாதுங்க. இப்போ கூட ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு போதை இதை பழக்கத்தை ஒழிக்கணும்னு இருக்குல்ல, நீங்கள் வந்து விடக்கூடாது அப்படின்னு வந்து ஸ்கூல் கமிட்டி சார்பாட்டு நான் சொல்கிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து விடக்கூடாது, இது ஆக்ஷனை கரெக்டு தான் அப்படின்னு வந்து சொல்லுனே. நம்ம சண்முகத்துக்கு உதவியோட கூட கொஞ்சம் வந்து சிவபாலனை வந்து அந்த கும்பலை விடக்கூடாது அப்படின்னு வந்து தீர்த்துக்கிட்ட இந்த போலீஸ் அதிகாரிகள் வந்து உத்தரவு வந்து போடாங்கன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம பாக்கியம் வந்து கால் பண்ணுறாங்க நம்ம சண்முகத்துக்கு. சண்முகம் இந்த பாரு சிவபாலனை போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டு போதை பொருள் வந்து வச்சதாட்டு. ஐயே சிவபாலன் எங்கே செய்வான், அவனே வந்து ஒரு விவரம் இல்லாத பையன், அவன் இதை பண்ணக்கூடிய ஆளே கிடையாது. நிச்சயமாக இது வந்து ஏதோ ஒரு கிரிமினல் நடந்திருக்கு, வேணும்னு யாரோ சிக்க வைக்க தான் வந்து நம்ம சிவபாலனுக்கு மேலே வந்து பழியை தூக்கி போட்டிருக்கா அப்படின்னு வந்து சொல்ல நேரம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் நம்ம பரணிக்கும் சண்முகத்துக்கும் வந்து ஞாபகம் வருது. இப்போ நல்லாவே புரிஞ்சல, உன் அப்பன்னா இதை பண்ணியிருப்பான், கண்டிப்பாக அவன் ரூபா கொடுத்தாமல அது அவன் இந்த போதை பொருளை கொடுத்து இந்த சிவபாலனை சிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை வந்து செய்திருப்பான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். நிச்சயமாக இது வந்து எங்கள் அப்பாவோட வேலைன்னு இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சுட்டு அப்படின்னு வந்து இப்போ சிவபாலனை மீட்கிறது எப்படி அப்படின்னு வந்து வர நேரம் நம்ம பரணி சொல்லாங்க. அந்த ரவுடிக ஃபோட்டோ தான் இருக்குல்ல முத்துப்பாண்டிக்கிட்ட, சீக்கிரமாக அந்த ரவுடிகளை பிடிச்சி வெளுத்தெடுத்தா எங்கள் அப்பனை அவனை சீக்கிரம் காட்டி கொடுப்பானு, அது பிறகு எங்கள் அப்பை செய்த செயலுன்னு சொல்லி அவனை வெளுத்தெடுத்துடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம வீரா வந்து ஃபோனை போட்டு வந்து பரணிட்ட, ஏட்டி இப்படியெல்லாம் ஆச்சு, சிவபாலன் எந்த தப்பும் செய்யலை, வேணும்னு யாரோ வந்து பழியை போட்டு போயிருக்கா, சிவபாலனை பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ என்ன பண்ண, ஒரு எஸ்ஐயாக இருந்து நான் சிவபாலனை வெளியே கொண்டு வர முடியாத லெவலுக்கு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். கவலைப்படாதடி, அது செய்தவன் எவனே எனக்கு தெரியும் அப்படின்னு. யார், எங்கள் அப்பன்னா வேற யார், சிவபாலன் மேலே உள்ள கோவத்தில் தான் ஏன்னா பாண்டியம்மா அத்தை மாதிரி வந்து நடித்து எங்கள் அப்பாயை நடுங்க வச்சாமல, அதுக்காகனா இவர் பழி வாங்க இந்த பழியை தூக்கி போடுறதுக்கு இந்த ஆள் செட் பண்ணி நம்ம வீட்டில் போதை வசத்தை வச்சு சிக்க வச்சிருக்காவ அப்படின்னு வந்து சொல்ல நேரம். ஓ அப்பனா அவனுக்கு இருக்கு இன்னைக்கு வாரியலடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சவுந்தர பாண்டி நம்ம வீரா கிட்ட வீட்டில் வச்சு வாலாட்ட ஆரம்பிக்காங்க. என்ன அந்த தொட்டு ஜெயிலில் கம்பி எண்ணி இப்போ இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி சிரிக்காங்க. உடனே இவனுக்கு இருக்கு வாரியலடி, நீ வாரியல் எடுத்து நம்ம சவுந்தர பாண்டியனை தெரிக்க விடுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம சண்முகம் வந்து அந்த முத்துப்பாண்டிகிட்ட அந்த ஃபோட்டோவை கொடுத்துருப்பாங்கள, அவங்க அந்த ரவுடிகளை கண்டுபிடிச்சி வெளுத்தெடுத்து உண்மையை சொல்லுங்க, விட போகிறதில்ல, இந்த சவுந்தர பாண்டி தானே செய்ய சொன்னது அப்படின்னு வந்து நீங்கள் அதுக்கிட்ட ரூபா வாங்கினதுக்குள்ள எவிடன்ஸ் இந்த கேமராவில் இருக்குது அப்படின்னு வந்து போட்டு காட்டி வெளுத்தெடுக்கிறாங்கன்னு சொல்லலாங்க.